ஸ்ரீமத் தேவி பாகவதம். നമ്മളിപ്പോ பார்த்துட்டு இருக்கிறது தேவி பாகவதத்துல மொத்தம் 5 அத்தியாயங்கள் தேவி பாகவத மகாத்மியத்தையாக்கும் சொல்லியிருக்கா. அதுல 2 அத்தியாயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3வது அத்தியாயம் பார்க்க போறோம். தேவியோட அனுகிரகத்தால என்ன வேணுமானாலும் சாதிக்கும் அப்படிங்கறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காணாம போன புத்திரனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கொடுத்தா தேவி அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னால இருந்த அத்தியாயத்துல பார்த்தோம். என்ன செய்யணுமானாலும் செய்யாம இருக்கணுமானாலும் தேவிக்கு சாதிக்கும். தரித்திரனை பணக்காரனாக்கிறதுக்கும், நோயாளிய ஓடி நடக்கிற ஆரோக்கியத்தோடு கூடி இருக்கிறவனாகிறதுக்கும், கெட்டவனை நல்லவனாக்கிறதுக்கும், இப்படி என்ன வேணுமானாலும் செய்யறதுக்கு தேவிக்கு சாதிக்கும். பிரகிருதி அப்படிங்கிற அந்த தேவியோடு சக்திய மாற்றத்துக்கான சக்தி தேவிக்கு இருக்கு. இங்க பிரகிருத்தியா சம்பவிச்ச ஜனனம், வயத்துக்குள்ள குழந்தை உருவாகி அந்த குழந்தை வெளியில வந்து அது பொண்ணாயிட்டு இல்லைன்னா புத்திரனாயிட்டு ஜனிக்கிறது. அந்த பிரகிருத்தியா இருக்கிற ஜனனத்தையே மாத்துறதுக்கான எபிலிட்டி தேவிக்கு இருக்கு அப்படின்னாக்கும் இந்த அத்தியாயம் எடுத்து சொல்றது. விவஸ்வான் அப்படிங்கிறது சூரியனோடு பேரு. சூரியனோடு புத்திரனோடு பேரு அப்படின்னு வர்த்த சூரியனோடு பேரையும் சேர்த்து வைவஸ்வதன் அப்படின்னு பேரு. வைவசுதன், வைவசுதன் சொல்லி சொல்லி அது வைவஸ்வதன் ஆச்சு. அந்த வைவஸ்வத மனுவோடு மன்வந்தரமாக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கு. மொத்தம் 14 மனுக்களாக்கும் ஒரு மன்வந்தரத்துல உள்ளது. 14 மனுக்களோடு காலம் முடிஞ்சானா மகாபிரளயம் ஆரம்பிக்கிறது. 6 மனுக்களோடு காலகட்டம் முடிஞ்சு 7வது மனுவான வைவஸ்வத மனுவோடு காலகட்டமாக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸ்வயம்புவ மனு 1, ஸ்வாரோஜிஷ மனு 2, உத்தம மனு 3, தாமச மனு 4, ரைவத மனு 5, சாட்சுஷ மனு 6. இப்ப நடக்கிறது 7வது மனுவோடு காலகட்டம் வைவஸ்வத மனு. அடுத்தது 8வது மனு சாவர்ணி மனு. அடுத்தது 9 தட்ச சாவர்ணி மனு. அடுத்தது 10 பிரம்ம சாவர்ணி மனு. அடுத்தது 11 தர்ம சாவர்ணி மனு. அடுத்தது 12 ருத்ர சாவர்ணி மனு. அடுத்தது 13 தேவ சாவர்ணி மனு. அதுக்கப்புறமா 14வது மனுவோடு பேராக்கும் இந்திர சாவர்ணி. வைவஸ்வத மனுவோடு ஜனனம் தேவியோடு அனுகிரகத்தால நடந்ததாக்கும் அப்படின்னாக்கும் இந்த அத்தியாயம் எடுத்து சொல்றது. வைவஸ்வத மனுவோடு கதையாக்கும் இந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். 3ய அத்தியாயம் ஸ்கந்த அகஸ்திய சம்வாதம். இங்கேயும் சூதன் கதை சொல்ற மாதிரி, சவுனகாதிகளுக்கு கதை சொல்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால சூத உவாஜா. 1வது ஸ்லோகம். அதேதிஹாசமன்யச்ச ஸ்ருணுத்வம் முனிசத்தமா தேவி பாகவதஸ்யாஸ்ய மாஹாத்ம்யம் யத்ர கீயதே. அத இதிஹாசம் அன்யச்ச ஸ்ருணுத்வம் முனிசத்தமாக தேவி பாகவதஸ்ய அஸ்ய மாஹாத்மியம் யத்ர கீயதே.
அதேதிஹாசமன்யச்ச ஸ்ருணுத்வம் முனிசத்தமா தேவி பாகவதஸ்யாஸ்ய மாஹாத்ம்யம் யத்ர கீயதே. சூதன் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு அம்பாளோடு கதையை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். முனிசிரேஷ்டர்களே அப்படின்னு கூப்பிடுறார். முனிசப்தமா சௌனகாதி முனிகளை கூப்பிட வாக்குஞ்சார். தேவி பாகவதத்தோடு மகாத்மியத்தை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு இதிகாசத்தை இனி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எல்லாரும் நன்னா காது கொடுத்து கேளுங்கோ அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஏகதா கும்பயோனேஸ்தோ லோபாமுத்ராவதேர்முனி கத்வா குமார ஆப்யர்ச்ய பப்ரச்ச விதிதா கதா. ஏகதா கும்பயோனிஹி து லோபாமுத்ராவதிஹி முனிஹி கத்வா குமார அப்யர்ச்ய பப்ரச்ச விவிதாஹ கதாஹ. ஏகதா கும்பயோனேஸ்தோ லோபாமுத்ராபதேர்முனி கத்வா குமாரப்யர்ச்ய பப்ரச்ச விவிதா கதா. கும்பயோனி அப்படின்னு சொல்றது அகஸ்திய மாமுனியோடு பேராக்கும். கும்பயோனி லோபாமுத்ரை அப்படிங்கிற அகஸ்திய மாமுனியோடு மனைவி. ரொம்ப ரொம்ப பக்தி நிஷ்டையாக்கும் அந்த மனைவிக்கு. அந்த லோபாமுத்ரையோடு மாங்கல்ய பலத்தால அகஸ்திய முனிக்கு தபோபலம் வர்த்திக்கிறது. அகஸ்தியன் அப்படிங்கிறது பெரிய ரிஷிதான் இருந்தா கூடியும் மனைவியான லோபாமுத்ரையோடு அந்த பிரபாவத்தை இதுல எடுத்து சொல்லிண்டு இங்க சொல்லப்படுறது. ஒருக்கா லோபாமுத்ரையோடு கணவரான அகஸ்திய மாமுனி சுப்பிரமணியனை போய் பார்த்தார். முருகனை போய் பார்த்துட்டு பூஜிச்சதுக்கு அப்புறமா பல கதைகளையும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். மூணாவது ஸ்லோகம். சதஸ்மை பகவான் ஸ்கந்த கதயாமாஸ பூரிஷா தான தீர்த்த விரதாதீனாம் மாஹாத்ம்யோபஜிதா கதா. பகவான் ஸ்கந்தன் பரம ரகசியமான பல பல மகாத்மியங்களை அகஸ்திய மாமுனிக்கு சொல்லி கொடுக்கிறார். அகஸ்தியன் ரிஷியானதினாலேயும் பகவான் கிட்ட போய் பலவித மகாத்மியங்கள் சொல்லுங்கோம் அப்படின்னு சொன்னதினாலேயுமாக்கும் பகவான் ஸ்கந்தன் பரம ரகசியமான பல மகாத்மியங்களை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். நிறைய மகாத்மிய கதைகளை சொல்லி சொல்லி கேட்க வச்சார் ஸ்கந்தன். தானம், தீர்த்தம், விரதம் இதெல்லாம் இன்க்ளூடாயிருக்கிற மகாத்மியங்கள் உள்ளதாயிருந்தது ஸ்கந்தன் சொன்ன கதைகள். ச தஸ்மை பகவான் ஸ்கந்தா
கதயாம் ஆச பூரிஷः தான தீர்த்த விரத ஆதீனாம் மாஹாத்மியம் உபஜிதாः கதாः சதஸ்மை பகவான் ஸ்கந்த கதயாமாச பூரிஷா தான தீர்த்த விரதாதீனாம் மாஹாத்மியோபஜிதா கதா. നാലാவது ശ്ലോകം. വാരാണസ്യാശ്ച മാഹാത്മ്യം മണികർണീഭവം തദാ ഗംഗായാശ്ചാപി തീർത്ഥാനാം വർണ്ണിതം ബഹുവിസ്തരം. வாராணசி அப்படின்னா காசி. அந்த காசியோடு மகாத்மியங்களும் மணிகர்ணிகை உண்டான கதைகளும் மணிகர்ணீபவம் அப்படி இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் உண்டான கதைகளும் எல்லாம் கங்காயாம் ச அபி கங்கா அப்படிங்கிற தீர்த்தங்களை சம்பந்திச்சான கதைகளும் கூடி வர்ணிதம் பகுவிஸ்தரம் நன்னா அழகா வர்ணிச்சு சொன்னார் ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிக்கு. வாராணஸ்யாஸ்ச மாஹாத்ம்யம் மணிகர்ணீபவம் ததா கங்காயாச்சாபி தீர்த்தானாம் வர்ணிதம் பகுவிஸ்தரம். ஸ்லோகம் 5. ஸ்ருத்வாதசமுனி பிரீத குமாரம் பூரிவர்ச்சசம் புனః பப்ரச்சலோகானாம் ஹிதார்த்தம் கும்பசம்பவா. ஸ்ருத்வா அத சஹ முனிஹி பிரீதஹ குமாரம் பூரிவர்ச்சசம் புனः பப்ரச்ச லோகானாம் ஹிதார்த்தம் ஹித அர்த்தம் கும்பசம்பவः. ஸ்ருத்வாதசமுனி பிரீத குமாரம் பூரிவர்ச்சசம் புனः பப்ரச்ச லோகானாம் ஹிதார்த்தம் கும்பசம்பவா. அந்த கதைகளெல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டார் அகஸ்திய மாமுனி. அதி தேஜோமயனாயிருக்கிற அந்த ஸ்கந்தகுமாரன் கிட்ட இந்த உலகத்தோடு நன்மைக்காயிட்டு மறுபடியும் கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சார். ஸ்கந்த அகஸ்திய சம்பாதமாக்கும் நம்ம பார்த்தோம். அகஸ்திய மகர்ஷி ரொம்ப ரொம்ப ശ്രേഷ്ഠமான മഹർഷിയാക്കും. സൂര്യവംശ രാജാ ഇക്ഷ്വാകു അവരോട് പുത്രൻ നിമി രാജ அதிகாரம் கிடைச்ச உடனே பெரிய ஒரு யாகம் நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணினார். யாகத்துக்காக வசிஷ்ட மகர்ஷிய கூப்பிடுறார். வசிஷ்டருக்கு அந்த டைம்ல இந்திர யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நிமி கூப்பிட்டதும் போகிறதுக்கு சாதிக்கலை. அதனால கௌதம புத்திரனான சதானந்தனோடு மேல்பார்வையில நிமி யாகம் நடத்தினார். இது தெரிஞ்ச வசிஷ்டனுக்கு திடீர் கோபம் வருது. நிமிய சபிக்கிறார். சரீரத்திலேந்து பிராணன் வேர்பட்டு போகட்டும் அப்படின்னாக்கும் சாபம். தவறொன்னும் செய்யாத என்ன நீங்கள் இப்படி சபிச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு சங்கடத்தோடு கூடிட்டு பதிலுக்கு நிமியும் அதே சாபத்தை திரும்ப சபிக்கிறார். இப்படி சாப வாக்குகளால பரஸ்பரம் இருக்கிற இந்த சாப அக்னியினால சரீரம் நஷ்டப்படுறது. சரீரம் இல்லாத வசிஷ்டன்
பிரம்மா கிட்ட சரீரத்துக்காக ரிக்வெஸ்ட் பண்றார். பிரம்மா நிர்தேசிச்சபடி ஒரு சரீரமும் 2 ஜீவனுமாயிட்டு இருக்கிற மித்ரா வருணர்களோட சரீரத்துக்குள்ள வசிஷ்டர் பிரவேசனம் பண்றார். ஒருக்கா உர்வசியோடு அழகுல மயங்கி போன மித்ரா வருணர்களோடு சரீரத்திலேந்து ரேதஸ் வெளியில வந்தது. அந்த ரேதஸ் ഒരു കുടത്തിലെ ഭദ്രമായിട്ട് മൂടി വെച്ച അതിലേന്ത് വസിഷ്ഠനും അഗസ്ത്യരും ജന്മമെടുത്ത. കുംഭത്തിലേന്ത് ഉത്ഭവിച്ചതിനാല് കുംഭജൻ, കുംഭസംഭവൻ, കുംഭയോനി இப்படியெல்லாம் அகஸ்தியருக்கு பேரு. அம்மா அப்பாவோட பேரெல்லாம் சேர்த்தி வச்ச பேரும் அவருக்கு இருக்கு. மைத்ரா வருணி அப்படின்னும் ஔர்வசீயன் அப்படின்னும் பேர் இருக்கு. அதே மாதிரி பர்வதம், கொடம் இப்படி இருக்கிற அர்த்தங்களில அங்கம் அப்படிங்கிற அந்த நாமம் வரதுனால அகஸ்தியன் அப்படிங்கிற பேர் உண்டாகிறது. அகத்தை ஸ்தம்பிப்பிச்சவன், அதாவது பர்வதத்தை, விந்திய பர்வதத்தை ஸ்தம்பிப்பிச்சவன் அப்படிங்கிற பேர்ல அகஸ்தியருக்கு அப்படி ஒரு பேர் வந்தது. அதே மாதிரி குடத்துக்குள்ளேந்து உத்பவிச்சதுனால கும்போத்பவன் அப்படிங்கிற பேரு. அகங்காரம் நிறைய இருக்கிற விந்திய பர்வதம், அந்த பர்வதத்தை ஸ்தம்பிப்பிச்சு அந்த பர்வதத்தோடு அகங்காரத்தை இல்லாம பண்ணினார் அகஸ்தியன். அதனால அகஸ்தியனுக்கு பர்வதத்தை ஸ்தம்பிப்பிச்சவன் அப்படிங்கிற அர்த்தம் அகஸ்தியன். நாரத மகர்ஷி ஒருக்கா விந்திய பர்வதத்துக்கிட்ட வந்தார். பண்டு காலத்திலெல்லாம் இந்த பர்வதங்கள் அப்புறக்கும் இப்புறக்கும் எல்லாம் நகர்ந்து போகும், பறந்து போகும், இப்படி எல்லாம் பண்ணும். நிறைய நிறைய காலங்களுக்கு முன்னால இப்ப விந்திய பர்வதத்துல வந்துட்டு நாரத மகர்ஷி சொல்ற, நான் சுமேரு பர்வதத்திலேருந்து அக்கும் வரேன், தேவகள் எல்லாம் அங்கேயாக்குமே இருக்கா, கைலாசம் மாதிரி நிறைய பெரிய பர்வதங்கள் இருக்கு அப்படின்னாலும் சுமேரு மாதிரி அந்த பர்வதங்களுக்குள்ளும் இந்த அளவுக்கு அகங்காரம் இல்லை அப்படின்னு அந்த சுமேரு பர்வதத்தை குறை சொல்ற மாதிரி சொல்றார். சூரிய சந்திரர்கள் சுமேருவை பிரதட்சிணம் வைக்கிறா, அதனாலேயாக்கும் இந்த மகாமேருவுக்கு இந்த அளவுக்கு அகங்காரம் அப்படின்னெல்லாம் விந்திய பர்வதத்துக்கிட்ட நாரத மகர்ஷி சொல்றார். இதை கேட்டு கோபத்தோடு கூடிட்டு விந்திய பர்வதம் மகாபேருவோடு அகங்காரத்தை இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைச்சுண்டு தன்னோட கொடுமுடிகள் எல்லாம் உயர்த்திண்டு நிமிர்ந்த அப்புறம் நின்னுது. வானமுட்ட விந்திய பர்வதம் வளர்ந்து நின்னோன சூரியனுக்கு கிழக்கிலிருந்து மேற்கு பக்கத்துக்கு வர முடியாமச்சு, காலம் ஸ்தம்பிச்சு நின்னுது, தினராத்திரங்கள் இல்லாம போச்சு, இந்த உலகத்தோடு ஆக்டிவிட்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு. தேவர்கள் எல்லாம் விந்திய பர்வதத்துக்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணினா, ஆல்ரெடி இருந்த மாதிரியே இருங்கோளே அப்படின்னு. ஆனா விந்திய பர்வதம் கேட்கலை. இந்த தேவர்கள் எல்லாருமா போய் அகஸ்திய மாமுனிய சரணம் பிராபிச்சா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தாங்கோளே அப்படின்னு. லோபாமுத்ரை அப்படிங்கிற மனைவியோடு கூடிட்டு அகஸ்தியர் காசியிலேந்து விந்திய பர்வதத்தோடு கிட்ட வந்தார். அகஸ்தியனை பார்த்தோன்னே மரியாதையோடு கூடிட்டு விந்திய பர்வதம் தலையை தாழ்த்தி நின்று தொழுது. விந்திய பர்வதம் அப்படி தொழுது நிற்கிற நேரத்துல அகஸ்திய மாமுனி சொல்றார், நான் இப்போ போறேன், நான் திரும்பி வர வரைக்கும் நீ தலையை நிமிர்த்தப்படாது அப்படின்னு.
அகஸ்தியர் அதுக்கப்புறமா அங்க போகவும் இல்லை, விந்திய பர்வதத்துக்கு தலையை நிமிந்து பார்க்கவும் இல்லை, ஸ்டாச்சு மாதிரி ஸ்தம்பிப்பித்து நிறுத்தினார். அதனால அகஸ்தியன் அப்படின்னு பேரு வந்ததாயிட்டு ஐதிஹ்யம் சொல்றது. இனியும் பார்த்தானாக்கா தேவாசுர யுத்த வேளையில சமுத்திரம் அசுரர்களை தனக்குள்ள ஒளிஞ்சு உட்காந்துக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டு அதுல தேசியத்தோடு கூடிட்டு அகஸ்தியர் சமுத்திர ஜலத்தை முழுவன் கையில ஒரு கும்பிள் மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லா குடிச்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. நகுஷனை சபிச்சு பெரும்பாம்பாக்கி மாற்றினதும் இதே அகஸ்தியர் தான். வாதாபி அப்படிங்கிற ராட்சசனை வயிற்றுக்குள்ள வச்சு அப்படியே தகிப்பிச்சுட்டார். வாதாபியோடு சகோதரனான இல்லுவலனை கண்களால பஸ்மமாக்கினார். ക്രൗഞ്ചനെ പർവ്വതമാക്കി മാറ്റിനാർ. ഇന്ദ്രദ്യുമ്നനെ ശാപം കൊടുത്ത് ആനയാക്കി മാറ്റിനാർ. ഇതെല്ലാം അഗസ്ത്യർ തന്നോട് സിദ്ധികളാലെ ചെഞ്ച വേലകളാക്കും. ശ്രീരാമ രാവണ യുദ്ധത്തിലെ രാവണനെ ജയിக்கிறதுக்கு ശ്രീരാമനുக்கு ആദിത്യ മന്ത്രത്തെ ഉപദേശിച്ചു കൊടുത്താർ അഗസ്ത്യർ. ശ്രീരാമനോട് ആത്മധൈര്യം ഇതുവഴിയാ വർദ്ധിച്ചത് அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லப்படுறது. பிரம்மபுராணம் சொல்றது என்னது அப்படின்னா அகஸ்தியன் புலஸ்தியனோட புத்திரனாக்கும் அப்படின்னு. நிறைய வருஷம் பிரம்மச்சரியம் அனுஷ்டிச்சு வாழ்ந்தார். பிதர்களோடு சுகிருதத்துக்காக பிதர்கர்மம் செய்யறதுக்காக புத்திரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிட்டார். அகஸ்தியர் தன்னோட தபசக்தியினால ஒரு பாலிகைய சிருஷ்டிச்சு புத்திர துக்கம் அனுபவிக்கிற விதர்ப ராஜாவுக்கு கொடுத்தார். லோபாமுத்ரா அப்படிங்கிற பேர் இருக்கிற அந்த பாலிகை வளர்ந்து அதிசுந்தரியான யுவதி ஆயிட்டு மாறிட்டு அகஸ்தியர் லோபாமுத்ரைய திருமணம் பண்ணிட்டார். லோபாமுத்ரை ஒரு கண்டிஷனோடு கூடிட்டாக்கும் அகஸ்தியரை திருமணம் பண்ணிண்டா. ரொம்ப ரொம்ப பேரழகியாக்கும் லோபாமுத்ரை. அகஸ்தியருக்கு ஹைட் இல்லை, அதே மாதிரி ரொம்ப குள்ளமா இருப்பார், பார்க்கறதுக்கு அழகே இல்லை. அப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் எல்லாம் உண்டு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிண்டாக்கும் கல்யாணம் பண்ணிண்டது. என்னவாக்கும் கண்டிஷன் அப்படின்னா எனக்கு நிறைய ஆபரணங்கள் வேணாம் அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா கணவர் எப்ப பாரு நல்ல திவ்ய வேஷபூஷாதிகளோடு கூடிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இப்படிதான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுதா. சன்னியாசியான அகஸ்தியர்கிட்ட பணம் எங்கேருந்து இருக்கும்? ஆனா அகஸ்தியர் என்ன பண்ணினார் அப்படின்னா இல்லுவலன் அப்படிங்கிற குபேரனாயிருக்கிற அசுரன் கிட்ட போனார். எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு, நிறைய காசு எல்லாம் வேணும் அப்படின்னு. இல்லுவலன் சொல்றார், எத்தனை பணம் வேணுமானாலும் தரேன், ஆனா என்னோடு ரிக்வஸ்ட் படி இங்க நல்லா சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு நான் பணம் தருவேன் அப்படின்னு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இல்லுவலன் சகோதரனான வாதாபியோடு கூடிட்டாக்கும் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு சிரேஷ்ட பிராமணன் கிட்ட இல்லுவலன் சொல்றார், இந்திர துல்லியனா ஒரு புத்திரனை எனக்கு வேணும், அதுக்கான ஒரு வரத்தை தரணும் அப்படின்னு. அந்த பிராமணன் அப்படி ஒரு வரத்தை அந்த அசுரனுக்கு கொடுக்கலை. அதனால எல்லா பிராமணர்கள்கிட்டையும் இந்த இல்லுவலனுக்கு பகையாயிடுத்து. இல்லுவலனோட வீட்டுல ஆரெல்லாம் வராளோ பிராமணா அவளுக்கெல்லாம் நல்லா ஸ்வீகரணம் பண்ணி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமா அசுர வேலையான அந்த செய்கையை செய்வேன். என்னவாக்கும் அவனோட வேலை அப்படின்னாக்கா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன், வயறு நிறைய சாப்பாடு போடுவேன். தம்பியான வாதாபிய ஒரு ஆடாக்கி மாற்றுவேன், ராட்சசனாக்குமே. அதனால நிறைய இந்திரஜால வித்தியகள் எல்லாம் தெரியும். அப்போ தம்பிய ஆடாக்கி மாற்றிட்டு அதை கறி வச்சு பிராமணாளுக்கு அவளுக்கு தெரியாக்கே உணவை பரிமாறுவேன். அதுக்கப்புறமா
சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு உள்ள போய் ஏப்பம் வரத்துக்கு முன்னால இந்த இல்லவன் தம்பிய கூப்பிடுவேன், வாதாபி வெளியில வா அப்படின்னு. மாயாஜால வித்யை பிரயோகிச்சு இப்படி பல விஷயங்களும் அசுரர்கள் செய்வா. அப்ப வாதாபி வெளியில வா அப்படின்னு சொல்லுவேன். வயசுக்குள்ள இருக்கிற வாதாபி அப்படிங்கிற ஆடு வயத்தை பிளந்து வெளியில குதிக்கிறப்ப அந்த சாப்பிட்ட அதிதியான பிராமணன் இறந்து போக. இப்படி நிறைய காலமா தொடர்ந்துன்னு இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்லயாக்குமே அகஸ்தியர் இல்லுவலனை பாக்கிறதுக்கு போனார். அப்ப இல்லுவலன் சொன்னது என்னவாக்கும், இங்க சாப்பிடணும், சாப்பிட்டானா என்ன கேட்கிறோ எல்லாம் தரேன், என்கிட்ட நிறைய தனம் எல்லாம் இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் தருவேன், இதாக்கும் கண்டிஷன். சாப்பிடுறதுக்கு அப்புறம் பணம் தருவேன் அப்படின்னு சொன்னார். அகஸ்திய மாமுனியை நல்லா ஸ்வீகரணம் பண்ணி உட்கார வச்சார். பதுவு போல எப்பவும் செய்யற மாதிரி வாதாபிய ஆடாக்கி மாற்றி கறி வச்சு வளர்ந்தினார். ஞான திருஷ்டியில எல்லாம் தெரிஞ்ச அகஸ்தியர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாதாபி வெளியில வரத்துக்கு முன்னால, இல்லுவலன் கூப்பிட்டாதானே வாதாபி வர முடியும், வாதாபி வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னால அகஸ்திய மாமுனி சொன்னார், வாதாபி ஜீர்ணஸ்யா அப்படின்னு, வயிற்றுக்குள்ள உட்காந்து தகிச்சுவோ அப்படின்னு அர்த்தம். എന്നിട്ട് அது சொன்னோன்னே அந்த வாதாபிக்கு பின்ன வெளியில வர முடியல. அகஸ்திய மாமுனியோட வயத்துக்குள்ள ஜீர்ணமாயிட்டான். தனக்கு மாംസ பட்சணத்தை தந்த அந்த இல்லுவலன் கிட்ட கோபத்தோடு கூடிட்டு பார்த்தார் அகஸ்திய மாமுனி. அந்த மாமுனியோடு அந்த பார்வையில் இருக்கிற அக்னி இல்லுவலனை தகிப்பிச்சது. இப்படி எல்லாம் ஆக்கும். இந்த அகஸ்திய மாமுனியோடு ஒரு ஷார்ட்டான கதை அப்படின்னு பார்த்தானாக்கா, அப்போ இங்க அப்படி இருக்கிற அந்த அகஸ்திய மாமுனி ஆக்கும் பகவான் ஸ்கந்தன் கிட்ட தேவி பாகவதத்தோடும் தேவி பாகவத மகாத்மியத்தோடும் சிரவண விதி என்னவாக்கும் சொல்லி தாருங்கோ அப்படின்னு கேட்கறது. அகஸ்திய உவாஜா, அகஸ்தியன் அப்படிங்கிற ரிஷி பகவான் ஸ்கந்தன் கிட்ட சொல்றார். 6வது ஸ்லோகம். பகவன் தாரகாராதே தேவி பாகவதஸ்யது மாஹாத்ம்ய ஸ்ரவணே தஸ்ய விதிம் சாபிவத பிரபோ. பகவன் தாரகாராதே அப்படின்னா தாரகாசுரனை இல்லாம பண்ணின ஸ்கந்த பகவான் அப்படின்னு அர்த்தம். தேவி பாகவதஸ்யது, தேவி பாகவதத்தோடும் மாஹாத்மிய ஸ்ரவணே தஸ்ய, அந்த மாஹாத்மத்தோடும் ஸ்ரவண விதி தஸ்ய விதி, அந்த தேவி பாகவதத்தோடும் அந்த மாஹாத்மிய சிரவணத்தோடும் காது கொடுத்து கேட்க வேண்டிய அந்த விதி முறைகள் ச அபி வத பிரபோ, அதெல்லாம் என்னதாக்கும் அப்படின்னு சொல்லுங்க. பகவான் தாரகாராதே தேவி பாகவதஸ்யது மாஹாத்ம்ய ஸ்ரவணே தஸ்ய விதிம் சாபிவத பிரபோ. தாரகாசுரனை நிகிரகம் பண்ணின பகவானே அப்படின்னு இங்க அகஸ்திய மாமுனி ஸ்கந்தனை கூப்பிடுறார். நீங்கள் நிறைய கதைகள் எல்லாம் எனக்கு சொல்லியாச்சு. காசியை வர்ணிச்சல், மணிகர்ணிகைய வர்ணிச்சல், கங்கைய வர்ணிச்சல், இப்படி பல தீர்த்த ஸ்தானங்களை குறிச்சும் பல கதைகளும் எல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லி தந்துட்டாள். எனக்கு இப்போ தேவியோடு
அந்த பாகவதத்தோடு மகாத்மியத்தோடு விதிகளெல்லாம் கேட்கணும். தேவி பாகவதம் எப்படியெல்லாமாக்கும் கேட்கணும். அந்த தேவி பாகவத மகாத்மியம் எப்படியெல்லாமாக்கும் காது கொடுத்து கேட்கணும். அதாக்கும் இங்க சிரவண விதி. அதெல்லாம் என்னவாக்கும் அப்படின்னு நீங்கள் ஞானியான நீங்கள் சொல்லி தாருங்க.